Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So today again we are back with Vadivelu's comedy scene reaction, and literally we need this. We need this. We need this. And this is from the movie Viralu Keta Vekkam Vadivelu sir comedy video. Okay, so sorry for the bad pronunciation. For this video. Yes, you guys have requested for this video, and यहाँ पे है कोवाई सरला ma'am and Vadivelu sir combo, which is ultimate. Okay, and we just love it. Yes, Vivek sir is there, Vadivelu sir is there, and कोवाई सरला ma'am is there, and Vadivelu sir and कोवाई सरला ma'am का जो combo है, जो कि historical combo है, वो है actually, and we are so happy. इसके लिए तो मैं आधा point दे देती हूँ. हमेशा Vadivelu sir का video 10 on 10 मिलता है मेरे तरफ से, अभय की तरफ से, because we just love it. And yes, let's get started without wasting any time. As we told that our life is full of hectic situation nowadays, but it's okay. And Vadivelu sir's video always heal us, right? By its means. So let's get started. And yeah, if you're new to this channel, please do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே யோசித்து பார்த்தா நானே ராஜா வாலிப பருவம் கிடைப்பதிலே உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேதான் உண்டு மச்சான் இங்க ஒரு தம்குறா மச்சான். ஆமா எங்கடா அந்த வெள்ளுழுவ அங்கதானே வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்படியா? வா, அவன் வேலை செய்யறானா இல்ல ஓபி அடிக்கறானா பாப்போம். டேய் கொஞ்சம் வேலை இருந்தா முடிச்சிட்டு வந்துறேன். டேய் ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சு மத்த தொழிலாளிகள் கெட்ட பேர் வாங்கி தராத. வாடா அண்ணா, வா 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 வா. டேய் வெள்ளுழுவ. டேய் ராமநாதா. டேய் வெள்ளுழுவ. டேய் உன்னோட ரொம்ப சின்சியரா பாப்போம் உங்களுக்கு. டேய் உனக்கு ஒண்ணுங்க பெருசா அவார்ட் தர போறோம் இல்ல. வெளிய வாடா. வாடா வெளியில. எவ்வளவு பெரிய வாயி. டேய் 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 சோம்பேறி வெளியில. சாரி சார் மன்னிச்சுங்க சார், வண்டி ரெடி ஆயி போச்சு சார், நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் சார். அங்கதான்டா. அட நீங்க தானா? நான் முதலாளி நினைச்சவட பயந்துட்டேன். உங்க தொல்லை தாங்க முடியாம தானே இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். ஏன்டா தூங்க போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏண்டா மச்சான் முதலாளி வர நேரத்துல தூங்கலாமாடா? அது ஒண்ணும் இல்லடா மச்சான், நைட்டு ஒய்ஃப் கூட ஜாலியா ஒரு இதா இருந்தானா, அது 12 மணி ஆயி போச்சு, அதான் இங்க வந்து. அப்படி 12 மணி வரைக்கும் உனக்கு என்னடா பேச்சு? அவனுக்கு இன்னும் புது மாப்பிள்ளையிலே நினைப்படா. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் புது மாப்பிள தான்டா. ஒன்ன மாதிரியா அவன் 2 குட்டியை பெத்து நீ 4 குட்டியை பெத்து அரை கிழவன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வீட்டுல வேற வேலையே இருக்காது. ஆனா நாங்க அப்படியா இன்னும் குழந்தையே பெத்துக்கல. 2 பேருமே யூத்து. நான் விஜய், அவ ஷாலினி. என்னை தாளாட்ட வருவாளா ஓ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா. கையடா கபோதி. ஐயோ சார் முதலாளி என்ன மன்னிச்சுங்க. நல்லா பாடுன. உன் கச்சேரி 6 மணிக்கு மேல வச்சுக்கோ. இப்போ ஒழுங்கா வேலைய பார். சரிங்கய்யா, இவன் தான் பாட சொன்னான். வாங்குற சம்பளத்துக்கு மனச்சாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்கயா. முதலாளியே பேச போறாரு, நீ என்ன சைடுல வந்து ஒத்துக்குற? போய் மொப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் ஒழுங்கா வீட்டு வாடகை கொடுக்க யோசிச்சதில்ல. நண்டு வறுவல் மீன் வறுவல் கேக்குதா? யோ வீட்டு வாடகை வேணும்னா ஒழுங்கா கேட்டு வாங்கிக்க. அதுக்காக அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்ற வேலையில வச்சுக்காத. அப்படித்தான் கேட்பேன். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய மட்டும் பெத்துக்க தெரியுது, ஒழுங்கா வாடகை கொடுக்க தெரியலையா? மானம் கெட்ட ஜென்மங்க. இத பாரியா, நான் வருஷத்துக்கு ஒரு குழந்தை என்ன 9 குழந்தை கூட பெத்துக்குவேன். அது ஏன் சௌரியம்? அது கேக்குறதுக்கு நீ யாரியா? நான் யாரா? நான் உன் வீட்டுக்காரன். அவன வீட்டுக்காரன் அப்படியே இடிச்சடா. என்ன பின்ன என்னடி இந்தால எப்ப பாரு ஓ வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கான். பாக்குறவங்க எல்லாம் எனக்கு 2 புருஷன் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. நினைக்கட்டும்ங்கறேன். அப்படியே போடா. நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரி, நாங்க உங்களுக்கு பொண்ணு மாதிரி. நீங்க இப்படி பேசலாமா? ஏமா நீ என்ன என் வீட்டுல குடியிருக்கிற, உனக்கு இன்னும் 1008 பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நீ மட்டும் வாடகையை ஒழுங்கா கொடுக்கல. இந்த ஜென்மங்க 3 மாசமா வாடகையை கொடுக்காம ஏமாத்தனா மனுஷனுக்கு ஆத்திரம் வருமா வராதா? ஓகே வந்துருவீங்கல்ல. அக்கா, என் ஹஸ்பண்ட் போன் பண்ணாரு. எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டாங்களா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. வண்டி சுரண்டி பெயிண்ட் அடிக்கிற பயலுக்கு போன் ஒரு கேடா? இத பாருங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கிங்க. கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுத்துட்டா ரசம் பச்செட்டு எல்லாம் தானா வரும். இது பாருங்க, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இது வரைக்கும் 1 மாசம் வாடகையை கூட பாக்கி இல்லாம கரெக்டா கொடுத்திருக்கோம். போன மாசம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
அது கூட 10ஆம் தேதி கரெக்டா செட்டில் பண்ணிட்டோமே. அத மட்டும் செட்டில் பண்ணிட்டா போதுமா? கரண்ட் சார்ஜ் 500 ரூபாய் யாரு கொடுப்பா? உங்க அப்பனா கொடுப்பான். ஓ அதுவா? என்ன அதுவா? ஏதோ போனா போகட்டும், புள்ள குட்டிக்காரங்களாச்சேன்னு வெறும் 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு விட்டுருந்தேன். இனி யாருக்கும் தயவு தாட்சியம் கிடையாது. இந்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 3000 ரூபாய் அதிகமா அட்வான்ஸ் கொடுத்தாதான் இந்த வீட்டுல குடியிருக்க முடியும். இல்ல ஒருத்தர் குடியிருக்க முடியாது. இது எங்க அப்பன் திருமுருக மேல ஆன ஜாக்கிரதை. நான் I feel like we have seen this one. That's what I told, right? ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? அரஞ்சனா நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? ஏங்க நீங்க தான சோடா ஊத்தி தான குடிப்பீங்க. அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க. இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும். ஏய் புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்டி. அவதான் பொண்டாட்டி. பத்தாய் அறிவிட்டு சரி ஏண்டி இப்படி உயிர் எடுக்க? His wife actually. His wife is Jeep. சுக்கே ஏய் இந்தாங்க. காலையில வண்டியில தொடச்சியா? பறிச்சிட்டேங்க. ஆமா இது என்னடி? ஓ காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ், என்ன? வழக்கமா ஒண்ணு குடுப்பியே எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய் அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய் இது ஏன் ஒய்ஃப்டா? நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ கிஸ்ஸா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கடா நீ. நீங்க கொஞ்சம் இருங்க. அங்க என்ன? ஸ்கூல் நீங்க போற வழியில தானே இருக்கு. ஒரு நாள் விட்டுட்டு போறதுல என்ன லேட் ஆயிட போகுது உங்களுக்கு? ஆமா உங்க வேலையெல்லாம் எங்க தலையில கட்டிடுங்க. அது என்னங்க உங்க வேலை எங்க வேலை? ஏகப்பட்ட துணி கிடக்குது, அதெல்லாம் தோச்சு போட்டுட்டு ரேஷன் கடைக்கு போகணும் தானே சொல்றேன். ரேஷன் அரிசி தான் வானான்னு சொல்றேனாமா? அரிசி வேண்டாம்னா சக்கரை கோதுமை வாங்க வேண்டாமா? ஏய் சுகுணா இரு நானும் வரேன். எங்க நீங்களும் புள்ளையில கொண்டு ஸ்கூல்ல விட்டுடுங்க. எது குழந்தைய நான் விட்டுட்டு வரவா? ஒரு நாள் கொண்டு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏண்டி வீட்டுல சும்மா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு என்னைய கொண்டு விட சொல்றியா? வகுந்துருமே வகுந்து உன்னைய. என்னடா தொலைஞ்சு போதே, இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு போய் விட்டுருவோம். கெடுத்து விட்டியா மச்சான்? இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு விட்டோம்னா வாழ்நாள் பூரா இதே பழக்கப்படுத்திடுவாங்க. ஆமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான். ஏறுடா வண்டியில. மாலுக்குட்டி see you darling. மச்சான் நீ 2 டிக்கெட் போடுங்கடா. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் தான் நானும் என் ஒய்ஃப் குழந்தைய பெத்துக்கல. இது இந்த லக்கேஜ் எல்லாம் உள்ள விட்டு என் சோபத்தை கெடுக்கறியாடா? இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் டி. எது இந்த முனிசிபாலிட்டியை வச்சு நான் ட்ரைனிங் எடுத்தா தேர்ன மாதிரி தான். உங்க அப்பனுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குதே தெரியாது போல இருக்கு. வாடா டேய். இருங்க இருங்க. என்ன? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். வரும்போது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஏங்க உங்களுக்கும் தான் போனஸ் கிடைக்கலனாலும் எங்கயாவது கடனாவது வாங்கிட்டு வாங்க. ஆமா உங்க அப்பா அங்க பேங்க் திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கான். ஓடி பொச கட்ட சிரிக்கி. வேலைக்கு போறப்ப என்ன டார்ச்சர் பண்றா பாரு மச்சான். ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவளோ கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வா ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா? அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா? அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன என்ன கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவடை செய்ய மாட்டேங்கிறது 2வது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுகும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி
சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கேன். நான் யாரு புறம்போக்கா சொல்றி பொறுக்கியா? ஏய் இந்த கிச்சுக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு. என்ன ஆட்டுற? 2 காலையும் வெட்டிப்பிடி வண்டி. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன அண்ணமா பட்ட நான் இருக்குல்ல கண்ணைக்கு தலையா கண்ணமா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க வரட்டா மச்சான். நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த பொண்டாட்டிய இருக்காளுகளே அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளுங்க, பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுங்க. மொத்தத்துல எல்லா பொண்டாட்டிகளுமே இன்டர்நேஷனல் வியாபாரிங்க. கரெக்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அடா அதானடா உண்மை. எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன மச்சான், இவங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. காசு இல்லன்றதுக்காக நம்ம எதையுமே செய்யாம விட்டுன்னு வச்சுக்கோ, இதை விட கேவலமா நினைக்க மாட்டாங்க. நிலைப்பாளுகளாவது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், என்ன 10 வட்டிக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலையாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறான். கரெக்ட். விழுந்த நம்ம மரியாதையை நிமித்தி நிப்பாட்டுவோம். சரி, கடனை எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? வழக்க போல வாங்குற பியூன் கிட்ட வாங்க வேண்டியதான். அவன் நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு இல்லன்ட்டான்டா. இந்த பார், சும்மா போய் கேட்டா எவனும் தர மாட்டான். பின்ன கேக்குற விதமா கேட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? Okay, so really we have seen some of the movie scenes from this movie, but these scenes we have not seen. Maybe I think we have seen 4 or 5 scenes from the same movie. And also long back, so long back. That was winter time, 1 year back. Actually, we were laughing just because of thinking the fact that what it is going to happen afterwards. And really, like the way he was like behaving, the way he was like beating his wife and all, that is actually giving us the comedy vibes only, because he cannot do in a serious thing, right? And piche wo jo image tha inka photograph, it was like a director have seen chota cheese, they have details they have included, and this is what actually making the more hilarious kind of movie, it's very important. अगर उसके घर में ऐसा टाइप का मजेदार फोटो नहीं रहता, कुछ और फोटो रहता, तो उतना वाइब क्रिएट नहीं होता. But yes, we know some of the facts. This scenes we have not seen, by the way, because that is why we couldn't understand के ये movie already हम देख चुके हैं. But some of the scenes we have not seen, so these are included that only, right? Yes, right? Because we don't want repetition. So yes, definitely. But this movie is one of the bestest Vadivelus's comedy movie. Right. And Hindi में भी ऐसा है. आमदनी खर्चा रुपया ये है. गोविंदा है. Right. Johnny Lever. Yeah. So man, this is amazing. I think I have only told जब हम पहले देखे थे, मैं ही बोली थी अंदर नहीं अच्छा नहीं खर्चा रुपया लग रहा है ना, तो you guys have told yes, you are right, Anindita. So yes, definitely. And yeah, very very comedy video. I think whoever have suggested for this particular video, please go and check our channel. I think 1 year back you will definitely find iska alag different comedy scenes from this movie. Already we have done. We have already done. Watch that as well. Don't miss that because that was also as equally hilarious. Okay. Yes, true. So yeah, that is it for today's video. If you're new to this channel, please do subscribe and also click on the like button to like this video and share this video with friends and family. See you in our next video. Till then, bye.